வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க தேங்காய் துவையல் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த துவையல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். இப்போ உளுந்தம்பருப்பு நல்ல கலர் மாறி வந்துட்டது. இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு சிறு துண்டு, அதே இது தூள் பெருங்காயம்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். காரத்துக்கு 6 மிளகாய்த்தூள் போட்டுப்போம். இந்த காரமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிக காரம் வேணும்னா நீங்கள் கூட 2 மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும், அதிக நேரம்லாம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதுக்கு அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்க தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு நம்ம புளி போட்டுக்கலாம். புளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கும். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு நம்ம போட்டுப்போம். இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். நம்ம தேவைக்கேற்ப நம்ம தேங்காய் துருவல் கூட்டிக்கலாம். தேங்காய் துருவல் அதிகமாக போட்டோம்னா மிளகாவத்தல் இன்னும் 2 கூட போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த துவையில் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த தேங்காயோட தண்ணிச்சத்து ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இந்த துவையில் நம்ம ஒரு நாள் தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டு 2 கிளறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுப்போம். இதுக்கு தண்ணி அதிகம் விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்தளவுக்கு நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ட்ராவலிங்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம். நம்ம வெளியூருக்கெலாம் ட்ராவல் பண்ணோம்னா வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு போவோம், அப்புறம் டிஃபன் எடுத்துகிட்டு போவோம். இது எல்லாத்துக்கும் இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த துவையலோட நெய் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மோர்க்குழம்பு வைக்கும்போது மோர்க்குழம்பு வைக்கிற காய் எதுவும் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தால் போதும், சாதம் ஃபுல்லாக காலியாயிரும். அந்தளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தேங்காய் துவையல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.